அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இலக்கிய அறிவுசார் சமவெளியோட 9வது கலைப்பயணத்துல நாம இருக்கோம் இன்னைக்கு. இந்த 9வது கலைப்பயணத்துல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு ஹாரிஸ் கிறிஸ்டோபர், திரைப்பட ஆர்வலர். அவர் சென்னையில இருந்து நம்ம கூட தொடர்புல நிற்கிருக்காரு. இந்த இணைய வழியில மிக பெரிய படைப்பாளிகள் எல்லாமே புத்தகத்தின் வாயிலா தான் உருவெடுக்கிறாங்க. அப்படி உருவெடுக்கக்கூடிய படைப்பாளிகள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா தங்களோட அறிவை மென்மேலும் வளர்த்ததுக்காக புத்தகத்தை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, வாசிச்சுக்கிட்டோ இல்லை புத்தகத்தை கூட தன்னோட உறவுகளை நீடிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நம்ம ஹாரிஸ் கிறிஸ்டோபர். நிறைய புத்தகத்தோட தன்னோட வாழ்க்கையை அவர் இணைச்சு வழி நடத்திக்கிட்டு வர்றாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் கிங். ஸ்டீஃபன் கிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. அவரு நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு. இதுல ஒரு இனிமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே திரைப்படமாக என்ன பண்ணியிருக்காங்க, உருவெடுத்திருக்காங்க. ஸோ அப்படி திரைப்படமா எடுக்கும் பொழுது அந்த புத்தகத்தோட வலிமை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா ஒரு ஹாலிவுட் மூவி நம்ம பாக்குறோம், இல்ல ஒரு தமிழ் மூவி பாக்குறோம். தமிழ் மூவில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்திருக்கும், ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயத்த மையமா வச்சு அந்த விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா கருவா வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க, படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதிலே போடுவாங்க இது உண்மை சம்பவம், இது 15 காலத்துல நடந்த ஒரு சம்பவம். கர்ணன் கூட அப்படிதான் சொன்னாங்க. பட் நாம எந்த ஒரு இலக்கியத்தை இருந்தோ நம்ம இது வரைக்கும் படம் அதிகமா எடுத்தது கிடையாது. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்துல இருந்து முழுக்க அந்த புத்தகத்தை திரைப்படமா மாத்தினது கிடையாது. அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளோ இல்ல ஒரு சில விஷயங்களோ எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, திரைப்படமா உருவாக்கி இருப்பாங்களே ஒழிய முழுக்க அந்த புத்தகத்தையே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, திரைப்படமா ஆக்கியிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாகுபலி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தோட ஒரு 2 பேஜ் தான். அந்த 2 பேஜ் கதை அம்சத்தை அதோட இயக்குனர் என்ன பண்றாரு, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட திரைப்படமா நம்ம கிட்ட கொடுக்குறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஆசிரியர் ஸ்டீஃபன் கிங்கோட புத்தகங்கள் முழுக்க திரைப்படமாக ஆக்கப்பட்டவை. முழுக்க அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே திரைப்படமா ஆக்கப்பட்டவை. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த புத்தகத்தோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு புத்தகமோ 2 புத்தகமும் இல்ல, எக்கச்சக்கமான அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. சோ அப்போ அவரோட கருத்துக்களோட பதிவு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த கருத்துக்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டியவையா இருக்கு அப்படின்றத நம்ம உணரணும். சோ இந்த அளவுக்கு பார்த்தோன்னா தரமான விஷயங்களை சொல்லக்கூடியவர் ஆசிரியர். அவரால எழுதப்பட்ட காவியங்கள் எல்லாமே திரைப்படமாக படைக்கப்பட்டவை. அவ்வாறு படைக்கப்பட்ட திரைப்படங்களை பற்றி மற்றும் அது சார்ந்து உள்ள விஷயங்களை பற்றி நம்ம கூட இன்னைக்கு கலந்துரையாட ஹாரிஸ் கிறிஸ்டோபர் இருக்காரு. ஸோ ஹாரிஸ் கிறிஸ்டோபர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். நீங்க இந்த இலக்கிய அறிவுசார் சமவெளியோட எங்க கூட இணைந்து உங்களோட கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க நன்றி. வாங்க ஹாரிஸ் கிறிஸ்டோபர். இலக்கிய அறிவுசார் சமவெளியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிங் ஆஃப் ஹாரர் மற்றும் அமெரிக்கன் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் ஸ்டீஃபன் எட்வின் கிங். இவர் ஒரு நாவல் ஆசிரியர். இவர் எப்ப பிறந்தாருன்றது அவரோட பயோகிராஃபி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இவர் தந்தை டொனால்ட் எட்வின் கிங். இவர் தாயார் நீல் ரூத் கிங். இவர் போர்ட்லாண்ட்ல உள்ள மெயின் மாநகரத்துல 1947ஆம் ஆண்டு, அதாவது கரெக்டா இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு இவர் பிறந்திருக்காரு, செப்டம்பர் 21ஆம் தேதி. இவருக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்னது அப்படின்னா டேவிட் எட்வின் கிங். இவர் இவரோட தந்தை என்ன பண்றாரு அப்படின்னா மெர்ச்சன்ட் சீமேனா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அதாவது இவர் 2 வயசு இருக்கும் போதே ஒரு தந்தை இவரை விட்டு போயிடுறாங்க, இவங்க ஃபேமிலியை விட்டு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க அம்மா தான் இவங்க அந்த பசங்க 2 பேரையும் வளர்க்குறாங்க. அது இல்லாம இவங்க அம்மா சைல்ட் கேர் டேக்கரா இருக்காங்க. அதனால நான் இவங்க ரொம்ப வறுமையில வாடுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ஸ்கார்பேக்ன்ற ஒரு ஊருக்கு போர்ட்லாண்ட்ல இருந்து இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன, அங்கேயே ஒரு சைல்டு கேர் டேக்கராகவும் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் இவர் அங்கேயே தான் படிக்கிறாரு. அங்க உள்ள ஒரு ஸ்கூல்லே தான் இவர் ஹை ஸ்கூல் வரைக்கும் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்
மெயின் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, போர்ட்லாண்ட்ல உள்ள மெயின் நகரத்தோட யூனிவர்சிட்டியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வந்து முடிக்கிறாரு. இவர் வந்து படிக்கும் போதே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா கதை எழுதணும், ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதுறது, நாவல் எழுதுறதுல இவருக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா இவர் படிக்கும் போதே சின்ன சின்ன அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ், அந்த குட்டி குட்டி நாவல்ஸ், அந்த ஷார்ட் பிலிம்ஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாவல்ஸ் தான் எழுதிட்டு இருக்காரு. அது எழுதிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் படிக்கிற அந்த ஒரு ஸ்கூல், அந்த காலேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதாவது ரைட்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று வைக்கிறாங்க. அதுல வந்து இவர் ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. அந்த ஸ்டோரி என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்கால வந்து இப்ப ஆர்ட் அண்ட் ரைட்டிங்க்கு ஒரு அவார்டு தருவாங்க. அந்த அவார்டே இவர் வந்து வாங்கிடுறாரு. அது இல்லாம இவர் வந்து தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பப்ளிஷிங், அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று நடத்திட்டு வர்றாரு. அந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் எழுதின சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் இவர் வந்து ஒரு தொகுப்பா வந்து வெளியிட்டே வராரு. அதை ஒரு செல்லும் பண்றாரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அது மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து செல்லும் பண்ணிட்டு வராரு. அதனால ஒரு குட்டி குட்டி இன்கம் வருது. இருந்தாலும் இவங்க வந்து அந்த குடும்பம் வந்து ஏழ்மையான நிலைமையில தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து அந்த ஈசி காமிக்ஸ்னு ஒன்று அமெரிக்கால வந்து சிறந்து ஃபேமஸா ஒன்று விளங்கிட்டு இருந்தது. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஆரர், சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் சூப்பர் நேச்சுரல் காமிக்ஸ் மட்டும் தான் எழுதுவாங்க. அந்த ஈசி காமிக்ஸ் வந்து இவர் வந்து அட்மைர் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா இவரை நான் என்ன பண்ணணும், ஒரு ஆரர் ஸ்டோரி ஒன்று எழுதணும், எனக்கும் இதுதான் ஆரர், அந்த சயின்டிபிக் ஸ்டோரி எழுதணும்னு இன்ஸ்பயர் ஆயிட்டு இவர் எழுதுறது என்ன பண்றாருன்னா ஆரர் ஸ்டோரி ஒன்று எழுதலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னு எழுதுறாரு. அது எழுதும் போது என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு நாவல், இதுக்கே நாவல் எழுதுனது இல்லை, இதுக்கு முன்னாடி எழுதுனது எல்லாமே ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்றத எழுதியிருந்தாரு. அதாவது ஒரு பப்ளிகேஷன், ஒரு அபிஷியலா ப்ரொஃபஷனலா ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னும் போது ஒரு நிறைய தரங்கள் வந்து சந்திக்கிறாரு. இவர் எழுதுற நிறைய நாவல் இவருக்கு பிடிக்காம என்ன பண்றாருன்னா கசைக்கு குப்பை தொட்டில தான் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு கரெக்ட் ஃபைனலா ஒரு நாவல் ஒரு ஸ்டோரி வந்து முடிக்கிறாரு, அபிஷியல் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படின்னா அந்த கிளாஸ் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி முடிக்கிறாரு. அது வந்து மக்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு பெற்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் யூனியன் லைப்ரரி என்ன பண்ணுது அப்படின்னா $4 மில்லியன் கொடுத்து இவரோட அந்த காப்பிரைட்டை வந்து வாங்குறாங்க. வாங்கி அவங்க வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதனால இவர் என்ன ஆயிடுச்சு, இப்போதான் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏழ்மையான ஒரு நிலைமையில இருந்து இவர் வந்து ஒரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து அதே மெயின் திருப்பி என்ன பண்ணிடுறாரு, இவர் மெயின் சிட்டிக்கே வந்துடுறாரு. அந்த போர்ட்லாண்ட்ல உள்ள மெயின் மாநகரத்துக்கே திரும்பி வந்ததுனால இவருக்கு வந்து அங்கேயே ஒரு வேலை ஒண்ணு கிடைக்குது, இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா ஒரு வேலை ஒண்ணு கிடைக்குது. அந்த வேலையில இவர் ஜாயின் பண்ணிட்டு இவர் வந்து நல்லா சேலரியும் ஒரு நாவலை எழுதலாம் அப்படின்றதுனால ஒரு நாவலை எழுதிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் 1963 இவர் எழுதின ஒரு நாவல் என்ன அப்படின்னா கேரி அப்படின்னு ஒரு நாவல் ஒண்ணு எழுதுறாரு. அந்த நாவல் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டபுள் டே அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நாவலை வந்து திரைப்படமா எடுத்துக்கிறாங்க. சொல்ற அந்த நாவல் அந்த எல்லா ஸ்டோரிஸும் உங்களுக்கு நான் தொகுப்பா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் 1971 இவருக்கு வந்து கவிதா அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து மேரேஜ் பண்றாரு. அவங்களும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் ஒரு நாவல் ஆசிரியர் தான். இவங்களுக்கு அந்த கவிதான்றவங்களுக்கு தான் ஒரு பக்கத்துணையா இருந்து இவங்களுக்கு அந்த ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் கூடயே இருந்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1977 இவர் வந்து த ஷைனிங் அப்படின்னு ஒரு நாவல் ஒண்ணு எழுதுறாரு. அந்த ஷைனிங்ன்ற நாவல் என்ன ஆகுது அப்படின்னா அதையும் படமா வந்து எடுக்கிறாங்க. அதாவது ஷைனிங்ன்ற நாவல் வந்து படமா எடுத்தது வந்து 1978 எடுக்கிறாங்க. அந்த மூவி வந்து ஒரு சிறப்பம்சம்னா இன்னும் அந்த IMDb லிஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மூவி 17th இடத்துல இன்னும் இருக்கு. அது இல்லாம ஒரு நிறைய திரைப்படத்துக்கு ஸ்டோரி எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதனால உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்டோரிஸ் தொகுப்பு போட்டினா ஒன் லைன் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இவர் ஃபர்ஸ்ட் எழுதின அந்த கேரி அப்படின்ற ஒரு நாவல் வந்து ஸ்டோரி ஒன்று மேக் பண்ணாங்களா, அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா இவருக்கு வந்து ஆர்ஆர்னா ரொம்ப பிடிக்கும். இவர் எழுதுறது எல்லாமே ஆரர், சூப்பர் நேச்சுரல், சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த ஜானர்ல தான் ஒரு எழுதுவாரு. இப்ப அந்த கேரின்ற ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 16 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இப்ப நம்ம காதல் கொண்டேன் படம் பார்த்துருப்போம்ல, அல்ல தனுஷ் வந்து எல்லாரும் அந்த தனுஷை டீஸ் பண்ணிக்கிட்டு கிட்ட வந்தாலும் எல்லாம் வெளில தள்ளி போயிட்டு அது மாதிரி இருப்பாங்களே, அது மாதிரி அந்த 16 வயசு பொண்ணை அவங்க காலேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஆனா அந்த 16 வயசு பொண்ணுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு அது தெரியாது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுல இருக்கும் போது அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் வந்து அந்த கோவப்படும் போது நம்மள எல்லாம் இது மாதிரி வந்து டீஸ் பண்றாங்களே அப்படின்றதுனால கோவப்படுற போது அந்த பவர் வந்து வெளியே வரும்போது அப்பதான் அந்த பொண்ணுக்கே தெரியுது அந்த பவர் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு. அப்ப இதுல இருந்து அப்ப என்ன பண்ற அந்த பொண்ணு அப்படின்னா தன்னை யாரெல்லாம் வந்து டீஸ் பண்ணாங்களோ அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருது. அதாவது ஒரு சாதுவா ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு, அந்த கேரக்டர் யாராவது தூண்டி விட்டு அந்த சாதுவான ஒரு கேரக்டர் வந்து ஒரு அரக்கி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த நாவல் வழியா திகிலாவும் த்ரில்லிங்காவும் அவரு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் அவர் எழுதின நாவல் வந்து ஷைனிங். இந்த ஷைனிங்கோட வந்து ஒன்லைன் பிளாட் அப்படின்னா இப்ப வந்து ஆஃப் சீசன் சொல்லுவாங்கல்ல,
வின்டர் சீசன்ல வந்து ஒரு மவுண்டனுக்கு பக்கத்துல ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கும். அந்த ரெசார்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. அந்த வின்டர் சீசன்ல பனி பொழியறனால அது ரொம்ப குளிர்ன்றனால யாரும் வரமாட்டாங்க. அதனால என்ன பண்ற ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரெசார்ட்டை வந்து டேக் ஓவர் பண்றதுக்காக அது பாத்துக்கணும், அதான் அவரோட ஜாப். அந்த ஜாபுக்கான இன்டர்வியூ வந்து அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரெசார்ட்ல ஆல்ரெடி ஒருத்தவங்க இதே மாதிரி கேர்டேக்கரா வந்தாங்க, டேக் ஓவர் பண்ணாங்க. அவருக்கு வந்து வந்தவங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் 2 பெண் குழந்தைகள். அவங்க என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க தனிமையிலே இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு கோடாரி எடுத்து அவங்க ஒய்ஃப் அவங்க 2 பெண் குழந்தையும் சாவடிச்சுட்டு அவரும் சூசைட் பண்ணி செத்துடுறாரு. ஓகேவா, செத்துடுறாரு. இதை உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு அவங்க வந்து இன்டர்வியூல கேட்கறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் அங்க சொல்லலை. ஆனா எனக்கு வந்து அவரு என்ன அந்த ஹீரோ இருக்காருல்ல அவருக்கு வந்து ஒரு நாவல் எழுதணும்னு தான் ஆசை. அதுக்கு வந்து அவருக்கு தேவையான இடம் என்னன்னா தனிமையா ஒரு இடம். அதுக்கு வந்து எல்லாமே பக்காவா இருக்கிற இடம் தான் எதுனா அந்த மலைக்கு பக்கத்துல உள்ள அந்த ரெசார்ட். அதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு நாவல் தான் எழுதணும், எனக்கு தனிமையா ஒரு இடம் இருந்தா போதும், எனக்கு இது வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கும் அந்த டிப்ரெஷன் வந்து ஆகி அந்த ஃபேமிலி எப்படி இவர்கிட்ட இருந்து அந்த ஒரு பையன் ஒருத்தர் இருப்பாங்க எப்படி தப்பிச்சாங்கன்றத த்ரில்லிங் பிளஸ் ஹாரர் கலந்து ரொம்ப அந்த ஷைனிங்ன்ற மூவி எப்படி அப்படின்னா 1977 ரிலீஸ் ஆன மூவி. இப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்பயே அந்த ட்ரோன் ஷாட்ஸை வச்சு அந்த மூவி எடுத்திருப்பாங்க. சவுண்ட் குவாலிட்டி அது இல்லாம ஸ்டோரி லைனே செம்மையா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த படைப்போட ஸ்டோரி ரைட்டர் வந்து இவரோட நாவல்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மூவி தான் அது. தேர்ட் மூவின்றது வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு ஸ்டோரி ஒரு நாவல்ல இருந்து தான் 2 மூவி நான் சொன்னது வந்து ஸ்டோரியா கனெக்ட் பண்ணாங்க. பட் இவர் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு கதைக்கு வந்து ஸ்டோரி எழுதின படம் தான் வந்து ஷாஷாங்க் ரெடிம்ஷன் ஒரு மூவி. இந்த ஷாஷாங்க் ரெடிம்ஷன் மூவி இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க ஒரு பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்கன்றதான் அர்த்தம். அந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க IMDbல போய் நீங்க இப்ப சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட டாப் வேர்ல்டு டாப் ரேட்டட் மூவிஸ் இன் 250 ஃபிலிம்ஸ் 100 ஃபிலிம் 1000 ஃபிலிம் போட்டீங்கன்னா கூட நம்பர் 1ல இருக்க மூவி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாஷாங்க் ரெடிம்ஷன். நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா 9.2 ரேட்டிங்கோட நம்பர் 1ல இருக்கு. கிட்டத்தட்ட 1997ல வந்த மூவி. அதாவது இப்ப வந்து எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இருந்தும் அந்த மூவி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து எத்தனையோ மூவி எல்லாம் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த மூவி யாரும் பீட் பண்ண முடியல. அந்த மூவியோட ஸ்டோரி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அந்த மூவி வந்து இன்னும் நம்பர் 1ல இருக்கிறது காரணம் இவரோட ஸ்டோரி தான். அந்த மூவியோட ஒன்லைன் பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஹீரோட மனைவி வந்து அவரோட காதலன் சேர்ந்து கொலை பண்ணதா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. அந்த ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா இவருக்கு மட்டும் தான் அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாருன்னு தெரியும். யாரோ ஒருத்தவங்க தான் செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஒரு ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இவர் அந்த ஜெயிலுக்கு போனோடனே ஒரு ரெட்டுன்னு ஒரு நண்பர் கூட வந்து ரொம்ப மிங்கிள் ஆயிடுறாரு. அந்த ரெட்டுன்ற நண்பர் எப்படி அப்படின்னா அந்த ஜெயில வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு தேவை, இப்ப சிகரெட் வேணும் அது மாதிரி ஏதாவது வேணும்னா அவர் வாங்கி வந்து கொடுப்பாரு வெளியில. அந்த லிங்க் எல்லாம் அவருக்கு இருக்கும். அப்படின்றவர் கூட ஒரு சேர்ந்து இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சுத்தி மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த சுத்தி கேட்கிறாரு. இவன் எதுக்கு சுத்தி கேட்கறான் அப்படின்றது ரெண்டு யோசிப்போம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து ஆல்ரெடி உள்ள ஜாப் என்ன அப்படின்னா CA அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்கல்ல. அதாவது நீங்க எந்த ஒரு கணக்குல வந்து வராத பணத்தை கூட இவர் என்ன பண்ணுவாரு கரெக்டா கவர்மெண்ட் கணக்கு காமிச்சு இந்த பணம் இப்படிதான் வந்தது அப்படின்ற மாதிரி இவர் வந்து மாத்தி கொடுக்கறதுல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு. அது இல்லாம அந்த ஜெயில இருக்கவங்களுக்கு எல்லாம் இவர் என்ன பண்ணாரு அந்த கணக்கு வராத அந்த அதாவது அந்த கருப்பு பணத்துல இவர் என்ன பண்ணாரு கணக்குல வர வச்சு மாத்தி கொடுத்தனால இவங்க ஜெயில இருக்க அந்த போலீஸ் ஆபீசர் கூட இவருக்கு பிடிச்சு போயிடுச்சு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வேலை வாங்கிக்கலாம், இவனை வெளியே விடக்கூடாதுன்றனால நினைக்கிறாங்க. ஆனா இவனுக்கு யாரு அவங்க ஒய்ஃபை கொன்ன ஒருத்தவனுக்கு தெரியுது, வெளியில ஒருத்தன் உயிரோட இருக்கான் அப்படின்னு இவரோட ஜெயில ஒருத்தன் சொல்லி அவனுக்கு தெரிய வருது. இவர் வந்து அது போய் ஒரு ஆபீசர்கிட்ட போய் சொல்லும் போது அந்த ஆபீசர் என்ன சொல்றாரு, நீ அதெல்லாம் போகக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவனையே கொலை பண்ணிடுறாரு வெளில இருக்க அந்த குற்றவாளியும். இப்போதைக்கு இவர் எப்படி அப்படின்னா இவர் வந்து செய்யாத ஒரு குற்றக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அது நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் வெளி உலகத்துல இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. கடைசியா இவர் அந்த ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சு போறாரு அப்படின்றதுதான் அந்த ஃபுல் ஸ்டோரி, பேலன்ஸ் ஸ்டோரி. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும். என்ன டைலாக் அப்படின்னா இவரோட மனநிலையை வந்து அழகா ஒரு வரியில வந்து காமிச்சிருப்பாரு ஆத்தர். என்னது அப்படின்னா செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் தீன் போனா என்ன 40 பேர் தீன் போனா என்ன, இருக்கும் போதே நிம்மதியா இண்டிபெண்டன்ஸா இருந்து நம்ம செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் ஒண்ணு வரும். அந்த லைன் வந்து ஸ்டில் ஃபேமஸ் கோட்ஸ்ல வந்து அது ஃபேமஸான ஒரு கோட். அது அந்த மூவியோட ஸ்டோரி ரைட்டர் வந்து யார் அப்படின்னா நம்ம ஆத்தர் ஸ்டீஃபன் கிங் அவரு தான். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா இந்த மிசரின்னு ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கும். அந்த மிசரின்ற ஸ்டோரி என்னது அப்படின்னா அதோட பிளாட் ஒன்லைன் பிளாட், அதுவும் நாவல் தான். நாவல்ல இருந்து ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ண இதுதான் மிசரின்ற மூவி. அந்த மூவி என்னது அப்படின்னா ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா
இப்போ ஒரு நாவல் ஆசிரியர் ஒருத்தர் ஃபேமஸான, அமெரிக்காலேயே ஃபேமஸான ஒரு நாவல் ஆசிரியர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து அவங்கள காப்பாத்த வராரு. அவர் என்னதுன்னா, சரி காப்பாத்த வராங்க. அவங்க என்ன அப்படின்னா இவரோட ஃபேன், இவரோட நாவல்லாம் ரெகுலரா படிக்கிறவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு வச்சிருக்காங்க. இவர் வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் எங்க இருக்கேன், ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு கடைசி அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும்போது, நான் உங்க ஃபேன் தான், நீங்க அதுமாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தீங்க, நான் தான் உங்களை காப்பாத்தி கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்றாரு, அவங்க சொல்றாங்க உங்க நாவல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும், உங்க மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னும் போது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு ஃபேன் வீட்டுல தான் இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு சேஃபா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ரெடி ஆயிட்டதுக்கு அப்புறம், உங்களுக்கு குணமாயிட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னும் போது எங்க வீட்டுல என்ன தேடுவாங்க, நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க இது மாதிரி நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க நான் சரி ஃபோன் பண்றேன்னு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க சொல்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. என்னது, நீங்க இப்ப ரீசெண்டா தான் நாவல் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் இப்ப ரீசெண்டா நாவல் எழுதி முடிச்சுட்டேன், இப்ப பப்ளிஷனுக்கு தான் அது போக வேண்டியது இருக்கு, எல்லாமே ஓவர் ஆயிடுச்சுன்னும் போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னும் போது அவங்க கேக்குறாங்க. சரி சொல்லுங்க என்ன ஹெல்ப்ன்னும் போது, நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணாத நாவல் என்ன படிக்க அலோவ் பண்ணுவீங்களா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிப்பேன், நான் பப்ளிஷ் பண்ணாத ஒரு நாவல் நான் படிச்சுட்டேன், அதுவும் ஸ்டீஃபன் எட்வின் கிங்கோட நாவல் அப்படின்றவே நான் சொல்லி பெருமையா பட்டுப்பேன் அப்படின்னும் போது இவங்க என்ன நினைக்கிறாரு, அந்த பகவதி படத்துல ஒரு டீ தானே குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம ஃபேன் தானே கேக்குறாங்க படிச்சுட்டு போட்டோம்னு சொல்லி இவங்களும் ஓகேன்னு சொல்லி படிச்சுட்டுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாவல் ஃபுல்லா படிச்சுட்டு, அந்த நாவல் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்டுல அந்த ஹீரோ செத்துடுற மாதிரி ஒரு கதை வந்திருக்கும். இவங்க வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க, வந்து ஏன் நீங்க அந்த ஹீரோவை சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ரோஷம், அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ல அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பதான் இவருக்கு தெரிய வருது. இந்த நாவல் ஆசிரியர் எப்படி அவங்க கிட்ட தப்பிச்சாங்க அப்படின்றத அந்த மீதி கதையை த்ரில்லிங் அண்ட் ஆர்டர் கலந்து இவரோட ஸ்டைல்லே சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் எல்லாமே ஃபேமஸான ஒரு மூவிஸ் தான். இது எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 250 ஃபிலிம்ஸ்குள்ள தான் இருக்கும். இந்த வேர்ல்டுல டாப் 250 ஃபிலிம்ஸ்குள்ள இந்த எல்லா மூவியும் அடங்கியிருக்கும். நாலாவதா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னது அப்படின்னா இந்த கிரீன் மைல். இது வந்து நாவல்ல இருந்து கன்வெர்ட் பண்ணதுதான். என்னது அப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுவாங்க, ஒரு வயசான ஒரு வோல்டேஜ் ரூம் சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து இருப்பாங்க. அந்த ரூம்ல இருக்கும்போது இவர் வந்து ஒரு டாப் ஆட்னு ஒரு மூவி ஒன்று ஓடிட்டு இருக்கும். அந்த மூவி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கண் கலங்குவார். அப்ப இவங்க பக்கத்துல இருக்கவங்க ஒருத்தவங்க கேட்பாங்க, ஏன் நீங்க இந்த மூவியை பார்த்துட்டு இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க, அந்த மூவில அப்படி என்ன இருக்குன்னு கேட்கும் போது, இந்த மூவில எதுவுமே இல்லை, ஆனா இந்த மூவி நான் ஒரு வாட்டி பார்த்திருக்கேன், அந்த பார்த்த மெமரி என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இதுல வந்து சூப்பர்வைசரா இருப்பாரு. அதாவது சூப்பர்வைசர்னு சொல்லும்போது எப்படின்னா, இப்ப கொலை தண்டனை கைதிகள் இருப்பாங்களே, மரண தண்டனை கைதிகள், அவங்களெல்லாம் வந்து இவரு என்ன பண்ணணும், ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த மரண தண்டனை நிறைவேற்றணும். அங்கெல்லாம் எப்படின்னா மரண தண்டனை அப்படின்னா, இங்க நம்மளுக்கு தூக்கு மாட்டி தான் மரண தண்டனை கொடுப்பாங்க. அங்க எப்படின்னா எலக்ட்ரிக் சேர்னு ஒண்ணு இருக்கும், அதுல உடம்பு ஃபுல்லா கரண்ட் ஷாக் பாஸ் பண்ணி அவங்கள வந்து மர்டர் பண்ணி தான் அவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. அதுல வந்து இவர் இருக்கும்போது ஒரு ஜான் கெஃபேன்னு ஒருத்தன் வந்து 2 பெண் குழந்தைகளை வந்து கொலை பண்ணதா வந்து மரண தண்டனைக்கு வந்திருப்பான். அப்படின்ற அவனை பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதுவா ஒரு மாதிரி இவனா இந்த கொலையை பண்ணான் அப்படின்ற வந்து ஒரு கருப்பினத்தாரை சேர்ந்தவன். ஓகேவா, அவன் வந்து 7 feet டாலரா தான் இருப்பான், ரொம்ப ஹைட்டா, ரொம்ப ஒரு பாடி வெயிட், ஒரு பாடி பில்டர் பேர் தான் இருப்பான். ஓகேவா, இருக்கும்போது அவனை பார்க்க, ஆனா அவன் ஃபேஸை பார்க்கும்போது எப்படி இருக்கும், இவன் இதுல கொலை பண்ணி பண்ணான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவனுக்கு ஒரு பவர் ஒண்ணு இருக்கும். என்ன பவர் அப்படின்னா, இப்ப யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவன் வந்து அந்த இடத்த தொட்டாலே போதும், அந்த இது ஹீல் ஆயிடும். நம்ம ஹீரோக்கு வந்து சிறுநீரக அந்த பிளேடர்ல ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கடந்த ஒரு 15 வருஷமா அந்த பிரச்சனையில தவிச்சிட்டு வந்திருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவர் அந்த ஹீரோவை கட்டி பிடிக்கும் போது அந்த பிரச்சனை வந்து என்ன ஆயிடும், மறைஞ்ச போயிடும், இவருக்கு இருக்கவே இருக்காது அந்த பிரச்சனை. அப்படின்னும் போது அப்பதான் இவர் ஹீரோக்கு தெரியும் இவருக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவரு என்ன பண்றாரு, அந்த ஜான் கேஃபே வந்து நீ இந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒரு அன்னை தெரசா கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு எறும்புக்கு கூட அவன் தீங்கு விளைவிக்காதவன் வந்து எப்படி வந்து இதை பண்ணுவான் அப்படின்னும் போது அவன்கிட்ட கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து அந்த 2 பேரை காப்பாத்த தான் போனேன், இறந்து கிடந்தாங்க கத்தியில குத்தி, நான் வந்து அவங்களை ஹீல் பண்ணலான்னு போனேன், ஆனா போலீஸ் என்ன நினைச்சிட்டு நான் அதை கொலை பண்ணேன் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஒரு நல்லவன், ஒரு அன்னை தெரசாக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர், இவன் எப்படி அவன் கொலை பண்ணிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவனுக்கு மரண தண்டனை வந்து ஃபார்மாலிட்டி படி நிறைவேற்றியே ஆகணும். கடைசி சீன்ல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா,
உனக்கு வந்து மரண தண்டனைக்கு நிறைவேற்றுக்கணும், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னும் போது, இந்த டாப் கேட்னு ஒரு படம் நான் பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கூட சேர்ந்து எல்லாருமே அந்த படத்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லியிருப்பாரு, டாப் கேன் படம் பார்க்கும்போது எனக்கு எமோஷனலா உனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு, அந்த மெமரிஸ்னால மறக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். கடைசி நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு மாதிரி நிறைவேற்றணும். அதாவது அங்க இருக்கவங்க எல்லாருமே அவனுக்கு சேர்ந்து நிறைவேற்றலாம். அவன் ரொம்ப நல்லவன். ஒரு நல்லவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றணும், அதாவது ஒரு மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்றதுதான் எண்டிங்ல வச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் மனதையும் ஒழுக்குற அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஆத்தர் வந்து வடிவமைச்சிருப்பாரு. இந்த மூவி வந்து நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டாப் 13ல இருக்கும் IMDb லிஸ்ட்ல. இதோட ஸ்டோரியோட இதுக்கு வந்து அவார்ட்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கினது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 அவார்டு கிட்ட வாங்கியிருக்காரு. 70+, அதாவது ரொம்ப கௌரவமான அவார்டு வந்து 70. அது சின்ன சின்ன அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 100, 200 கிட்ட கூட அவார்டு வாங்கியிருப்பாரு. அது இல்லாம இவருடைய 30 மூவி எடுத்திருப்பாரு, 30 நாவல் எழுதியிருப்பாரு. அபிஷியல் நாவல் 30 எழுதியிருப்பாரு. அது கிட்டத்தட்ட 40 மூவியா ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் எழுதின மூவி நாவல் வந்து 30, ஆனா ரிலீஸ் ஆன மூவிஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 40. எல்லாமே பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வெர்ஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, பெட்சிமெண்ட்ரின்னு ஒரு இது எடுத்திருப்பாரு. அதை வந்து அப்பயே ஒரு மூவியா ரீமேக் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க அந்த அடாப்ட் பண்ணி. அந்த பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க வளர்க்குற ஒரு பெட்டு ஒண்ணு, அது நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து வீடு வாங்குறாரு. அந்த வீடு எப்படி இருக்கும்னா அமைதியா ஒரு வில்லேஜ்ல இருக்கும். அந்த வில்லேஜுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கும். அந்த காட்டுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஒரு சிமெண்ட்ரி மாரி இருக்கு. இவங்களுக்கு வந்து போகும்போது சிமெண்ட்ரி மட்டும் தான் பாக்குறாங்க. வளர்க்குற பெட்டு ஒரு நாள் இறந்து போயிடுது. எப்படின்னா ரத்தம்லாம் ஒரு மாதிரி ரத்த வந்து எடுத்து ஒரு மாதிரி அந்த மேல ரத்தம்லாம் வந்து இறந்து போயிடுது. இவங்க வந்து அழுதுகிட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா, வளர்க்குற பெட்டை வந்து அந்த பெட் சிமெண்ட்ரின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல போய் புதைக்கிறாங்க. நீங்க புதைச்ச ஒரு பெட்டு நீங்க 3 நாள் கழிச்சு ரிட்டர்ன் உங்க வீட்டுக்கே வந்தா அப்படி இருக்கும். அந்த பெட் சிமெண்ட்ரியில புதைக்கிற அந்த எல்லா பெட்ஸுமே ரிட்டர்ன் வரும். அதுதான் இந்த ஸ்டோரியோட பிளாட்டே. அதை வந்து கிட்டத்தட்ட 1980 அந்த மூவி 90 மூவியா வந்துருச்சு. பட் 2019 திருப்பி ஒரு மூவியா எடுத்தாங்க. அது மாதிரி அந்த கேரின்றதும் 1977 ஒரு மூவியா எடுத்தாங்க. இப்ப 2019 அந்த மூவியா ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஓல்டர் வெர்ஷன், ரீமேக் வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த கேமரா அதெல்லாம் டெவலப் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்னும் அது நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லா மூவியும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி என்னன்னா, இவர் நிறைய மூவிஸ் எழுதியிருக்காரு. எல்லா மூவிஸும் சொன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. ஒரு 30 மூவி 40 மூவிட்டே சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு வந்து 2003 வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க எப்படி நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்கல்ல மூவிக்கு, இப்ப பத்திரிகை, அதே மாதிரி அமெரிக்கால நேஷனல் அவார்டு வாங்குறாரு இந்த ஆத்தர். 2003 வாங்குறாருன்னு நினைக்கிறேன். 2003 அமெரிக்கால ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறாரு. அதுக்கப்புறம் நிறைய அமெரிக்கன் வந்து இவர் வந்து ஒரு ஆத்தரா கௌரவப்படுத்தி நிறைய அவார்ட்லாம் கொடுக்குது. அதுக்கப்புறம் இவர் எப்ப ஃபேமஸ் ஆகுறாரு, இப்பெல்லாம் இவர் வந்து 19th செஞ்சுரியில தான் ஃபேமஸ். 19th செஞ்சுரி, அதாவது 2000 பிஃபோர்ல தான் இவர் ஃபேமஸ். அப்போ உள்ள அந்த எழுத்தாளர்களை தான் அவர் வந்து எழுத்துல கட்டி போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தா 2020 ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 2022K கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களையும் இவங்க கட்டி போட்டு வச்சிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த இட்டுன்ற படத்துக்கு இவர் தான் ஸ்டோரி ரைட்டர். இவரோட நாவல்ல இருந்தா அந்த இட்டுன்ற மூவியை அடாப்ட் பண்ணி எடுத்தாங்க. அந்த இட்டுன்ற ஒரு மூவில இவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோலும் பண்ணிருப்பாரு. அந்த மூவி செம்ம ஃபேமஸ் ஆகி அதுவும் நிறைய அவார்டு வாங்கிடுச்சு. இவர் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாவலை வந்து அவரோட ஸ்டைல்ல R+3 கலந்து அவரால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மூவிஸ்க்கு மட்டும் இல்லாம எழுத்தாளர் இருக்காங்கல்ல, எழுத்தாளருக்கும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சில அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்காரு, ஆன் ரைட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல வந்து நிறைய டிப்ஸை வந்து எழுத்தாளருக்கு கொடுத்திருப்பாரு. இப்போ ஒரு நாவல் எழுத போறவங்க, இப்போ ஸ்டோரி ஒருத்தவங்க எழுத போறாங்க, எழுதணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே அந்த புக் வழியா டிப்ஸ் இருக்கும். என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸ், நீங்க இப்போ ஒரு நாவல் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நிறைய எழுதணும், நீங்க டெய்லி எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்திருப்பாரு. இப்ப எழுதுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, நீங்க படிக்கணும்ன்றது அவர் சொல்லியிருப்பாரு. படிக்கணும்ன்றது எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க படிக்கவே உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எழுதணும். அது இல்லாம கற்பனை திறன் நீங்க வளர்த்துக்கணும். நீங்க இப்ப வந்து டெய்லி எழுதணும்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாரம் கழிச்சு எழுதிக்கலாம், ஒரு சாட்டர்டே எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய மறந்து போயிடும். இப்ப நீங்க நினைச்சது வந்து இன்னைக்கு நிறைய நினைச்சிருப்பீங்க, நாளைக்கு இதுல கொஞ்சம் தான் இருக்கும். சாட்டர்டே போகும்போது இப்ப 100ல இருந்து ஒரு 50% தான் உங்களுக்கு ஞாபகமே இருக்கும். அதனால ஒரு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்னன்னா இன்னைக்கு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் இன்னைக்கு எழுதிருங்க, எழுதிட்டே இருங்க அப்படின்ற ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க அதை வேலையை செய்யுங்க. நாவல் எழுத உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க நாவல் எழுதுங்க.
உங்களுக்கு கதை எழுத பிடிச்சிருக்கா, கதை எழுதுங்க. நீங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நீங்க அதை பண்ண வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து நீங்க எழுத போறீங்க அப்படின்னா ஒரு இடத்த ஒண்ணு லொகேட் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க சாப்பிடும் போது டைனிங் டேபிள்ல சாப்பிடுவீங்களே, அப்படி எழுத போறீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ். அந்த பிளேஸுக்கு போயிட்டீங்கன்னா எழுததான் போவீங்க, இல்ல படிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. இதை அவர் வந்து ஒரு மூவிஸ் எல்லாத்துலயும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த ஷைனிங் ஒரு மூவில வந்து அவர் நாவல் எழுதுறது, ஒரு இடத்துல வந்து நாவல் எழுதிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் தான் வேலை செய்வீங்க, சாப்பிட வாங்கன்னும் போது அந்த ஹீரோ வந்து டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாரு. ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருப்பாருன்னு சொன்னல, இப்ப நான் இங்க வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இங்க வந்து இந்த சவுண்ட் இருக்குல்ல, டைப் ரைட்டிங் சவுண்ட், நான் டக்குன்னு கேக்குது இல்ல, அதுமாதிரி கேக்குதுனால என்ன அர்த்தம், நான் இங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது மாதிரி அந்த கேட்டால என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. பெஸ்ட் ஆக்டிங் அவார்ட்ல அந்த மூவிக்காக ஒரு வாங்கினாரு. அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவே இவர் தான் எழுதியிருக்காரு. அதையும் ரெட் வந்து இங்க சொல்லியிருப்பாரு அந்த ஆன் ரைட்டிங் புக்ல. அந்த பிளேஸ்ல நீங்க எழுத போறீங்கன்னா யார் அந்த இடத்துல நீங்க எழுதுறீங்கன்னு சொல்லி யாரும் டிஸ்டர்ப் பண்ண வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதி சொல்லியிருப்பாரு. அது இல்லாம உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்லும் போது ரெஃபரன்ஸ் இவரே ஒருத்தர் கொடுத்திருப்பாரு. இவர் பையன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இவர்கிட்ட வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா, நான் இதுமாதிரி ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அந்த கிளாஸ்ல சேர்த்து விடுங்கன்னு கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு, நான் ஓகே நான் சேர்த்து விடுறேன்னு சொல்லி அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டி அந்த இதுலயும் சேர்த்து விட்டுருவாரு. சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம பையனுக்கு எதுவும் பிடிக்கல போல அவனுக்கு அந்த கிளாஸ் போறது. ஆனா இவன் என்ன பண்ணிருப்பான், அவன் பையன் டெய்லி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பான், அந்த கிளாஸ் ரெகுலரா போவான், அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா தான் வாசிப்பான். இருந்தாலும் இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, உனக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் வேணா விட்டுருப்பா அப்படின்னும் போது அவன் பையனை விட்டுருவான். இவருக்கு எப்படி தெரியும் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ்ல கேட்டாங்க. அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, என் பையன் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, எல்லாம் ரெகுலரா தான் பண்றான். இப்ப வந்து அவங்க கொடுக்கறது வந்து ½ ஹவர் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்கன்னா ½ ஹவர் ப்ராக்டிஸ் பண்றான். ஆனா என்ன பண்றான், ½ ஹவர் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்றான், அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு போயிடுறான். அவனுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு இருப்பு வந்து அவன் செய்யணும் அப்படின்னா அவன் ½ ஹவர் இல்ல ஃபுல்லா அதுலதான் உட்காந்துருப்பான். 5 ஹவர் 6 ஹவர் கூட அவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அவனுக்கு பிடிக்காதனால என்ன பண்றான், ½ ஹவர்னா ½ ஹவர், அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு வேற வேலைக்கு போயிடுறான். அதனால தான் நான் வந்துட்டு அப்படி சொன்னேன், பிடிக்கலன்னா விட்டுருப்பான். அவனை விட்டுட்டான், குயிட் பண்ணிட்டான். அவன் பெரிய அதுல என்ன தெரிஞ்சுன்னா, அவன் பெரிய மியூசிஷியன் எல்லாம் வரமாட்டான், ஆனா மியூசிஷியன் தெரியும், ஆனா பெரிய ஆளெல்லாம் வரமாட்டான்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனால நான் விட்டுட்டேன். அவனுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வேலையை நீங்க செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் கஷ்டம், படிக்கிறவங்களுக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்க வந்து ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நடுவுலயே நீங்க குயிட் பண்ணாதீங்க, அது நீங்க ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க அந்த ஃபுல்லா புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த புக்கை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவங்க வந்து ஒய்ஃப் பாதையில விடும்போது நீங்க ஃபுல்லா அந்த கதை எழுதுங்க தபித்தான்னு சொல்லியிருந்தாங்க ஒய்ஃப். அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, அவங்களும் ஒரு நாவல் ஆசிரியர் தான். அதனால அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க ஃபுல்லா அந்த கதை எழுதி அந்த கதை அப்புறமா உங்களுக்கு பிடிக்கலன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, பப்ளிஷ் பண்ணாதீங்க, அது வரைக்கும் நீங்க எழுதிட்டே இருங்கன்னு சொல்லி அவங்க சொல்லவும் அந்த புக்கு செம்ம ஃபேமஸ் ஆயிருக்கும். அதனால என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க அந்த கடைசி பேஜ் வரைக்கும் நீங்க அந்த எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அந்த புக்கை வந்து குயிட் பண்ணாதீங்க, எழுதி முடிக்கிற வரைக்கும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற டிப்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு புக்கு முடிச்சதுக்கு அப்புறம் திருத்தம் பண்ணாதீங்க, எழுதி முடிச்ச அடுத்த நாளே திருத்தம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அடுத்த நாள் அதை திருத்தம் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நீங்க மாத்தி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நீங்க எழுத வந்ததே உங்களுக்கு மாத்திடுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அவர் எப்ப சொல்றாரு, 1 வீக் இல்ல ஒரு 2 மந்த் 1 இயர் கூட எடுத்துக்கோங்க. 1 இயர் கழிச்சு நீங்க வந்து எழுதுறவங்களோட இதுல இல்லாம படிக்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த புக்கை படிச்சு பாருங்க, அப்புறம் ஏதாவது திருத்த தோணுச்சுன்னா மட்டும் நீங்க திருத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு புக்கு எழுதுனீங்க, ஏதோ ஒரு படம் எடுக்கிறீங்க, எது பண்ணாலுமே இந்த உலகத்துல இருக்கிற 100% யாராலையும் நம்மள என்ன பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஆனா ஒருத்தவனுக்கு பிடிக்கும்ல, உங்களோட ஃபாலோவரா இருப்பான்ல, உங்க மைண்ட் வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியா இருப்பான்ல, அவனுக்காக நீங்க கதை எழுதுங்க, அவனுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அவன் ஏதாவது ஒரு இதை சொல்லியிருந்தான், குறை சொல்லியிருந்தா நீங்க அது உடனே மாத்துங்க, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுமே நீங்க உங்க எடிட்டர்னு ஒருத்தர் வச்சிருப்பீங்கல்ல, உங்க நாவலை வந்து எடிட் பண்ணி எதெல்லாம் வேணும் இதெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு, அவர் ஏதாவது சொன்னீங்கன்னா அது முதல்ல அவர் எதெல்லாம் வெட்டணும்னு சொல்றாரு எல்லாம் வெட்டிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. சொல்றதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க எதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்களோ அதை நீக்கிடுங்கன்னு சொன்னார்ல. அவங்க இவருக்கு அது மாதிரி பிடிச்ச அவங்க வாசிப்பாளர், அவங்களுக்கு இவரோட ஃபாலோவர் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் தான், தபித்தான்றவங்க தான் அவங்க ஒய்ஃப். அவங்க தான் இவரோட வாசிப்பாளர். இவங்க எந்த நாவல் எழுதுறாங்களோ ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்க யாரு அப்படின்னா தபிதா. அவங்க ஏதாவது பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் வெட்டி தூக்கி போட்டு வரான், அந்த இதை எரேஸ் பண்ணிட்டு வரான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எப்படி கேட்பாராம். இவர் வந்து இன்னொரு வந்து
நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நைல் ஸ்டோரி அப்படின்ற ஒரு மினி வெப் சீரிஸ் ஒன்று எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த வெப் சீரிஸ்க்கு இவர் தான் ஸ்டோரி ரைட்டர். இன்னும் அப்கமிங்ல நிறைய நாவல் எழுதிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னும் அவர் வந்து முடிவு பெறவே இல்லை. அவரோட எழுத்தும் இன்னும் நிக்கவே இல்லை. இவர் தான் இவரோட சிறப்பம்சம். இவரை பத்தி நான் சொன்ன அந்த மூவிஸ் எல்லாமே என்னன்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல நான் பேஜ்ல அந்த மூவிஸ் டவுன்லோட் லிங்க், நிறைய மூவிஸ் உங்களுக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ்